வணக்கம். பிப்ரவரி 5, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளை நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆமா, உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். ஒவ்வொரு தலைப்பையும் தேர்வு நோக்குல பார்க்கலாம். சரி, முதல்ல ஃபிஸ்கல் பாலிசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். 16th ஃபைனான்ஸ் கமிஷன். இதோட அறிக்கைய எஃப்எம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு, அதாவது டாக்ஸ் டிவில்யூஷன் 41% தக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்த அதே அளவுதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது மாநிலங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா? நிச்சயமா. இது சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டிய காட்டுது. தேர்வுல ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிகிளுக்கு கீழே வருதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகிள் 280 சரிதானே? கரெக்ட். ஆர்டிகிள் 280. இந்த 41% ஃபிகரும் ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து வேர்ல்ட் பேங்க் அண்ட் பிஎம் செட்டு திட்டம். இதுக்கு வேர்ல்ட் பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணியிருக்கே. ஆமா, USD 830 மில்லியன் லோன். இதோட டென்யூர் 19.5 இயர்ஸ். இதுல ஒரு 4 இயர் கிரேஸ் பீரியடும் இருக்கு. PMCUTU திட்டத்தோட நோக்கம் என்ன? நம்ம ITIs, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், அப்புறம் NSTIsகளை அப்கிரேட் பண்றது தான் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலமா. ஹப் அண்ட் ஸ்போக் மாடலா? அது எப்படி செயல்படும்? சொல்ல போனா 200 ஹப்ஸ் 800 ஸ்போக்ஸை உருவாக்குவாங்க. ஒரு பெரிய சென்டர்ல இருந்து சின்ன சின்ன சென்டர்களுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன மாதிரி துறைகள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க? முக்கியமா EVs, AI, கிரீன் எனர்ஜி மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ல. இவங்களோட டார்கெட் வருஷத்துக்கு 1 மில்லியன் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ். 1 மில்லியனா? அதுல பெண்களுக்கு ஏதாவது ஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. 25% பெண்கள் இருக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதுல ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட் என்னன்னா, வேர்ல்ட் பேங்கோட தலைமையகம் வாஷிங்டன் DC, USA. தற்போதைய பிரசிடென்ட் அஜய் பங்கா. காட் இட். இப்போ RBIயோட ரெகுலேட்டரி ஆக்ஷன். பேடிஎம் மேல ஒரு பெரிய அபராதம். ஆமா, 197 கம்யூனிகேஷன்ஸ், பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி, அது மேல 18.7 லாக் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன காரணம்? FEMA 1999 ஆக்ட் மீறியதுதான். லிட்டில் இன்டர்நெட் சிங்கப்பூர்ல இருந்து ரூபாய் 33 crore முதலீடு வாங்கினதுல விதிமீறல் நடந்திருக்கு. ஓகே. இதிலிருந்து RBIயோட ரெகுலேட்டரி பவர்ஸ் பத்தி கேள்விகள் வரலாம். நிச்சயமா. அடுத்த தலைப்புக்கு போகலாம். பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ். முதல்ல திரிபுரா கிராமின் பேங்க். இது ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க். இவங்க தங்களுடைய கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடுறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இந்தியாலேயே முதல் முறையா ஒரு RRB கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை வெளியிட்டிருக்கு. ஓ, முதல் முறையா? அப்போ இது தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அவங்களோட பார்ட்னர் பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதாவது PNB. இந்த விழா அகர்தலால நடந்தது. PNB பத்தி பேசும்போது அவங்க லக்ஸூரான ஒரு மெட்டல் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்களே. ஆமா, அது ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது HNWIsகளை டார்கெட் பண்ணுது. அதோட ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமே. ஜாயினிங் ஃபீஸ் 4,999 rupees, ஆனுவல் ஃபீ 1,999 rupees. ஆனா பெனிஃபிட்ஸும் அப்படிதான். 0 forex மார்க்அப், அன்லிமிட்டெட் லவுஞ்ச் ஆக்சஸ், ஹோட்டல் அப்கிரேட்ஸ்னு நிறைய இருக்கு. சரி. அடுத்து இக்விட்டஸ் SFB மற்றும் பாரதி AXA பார்ட்னர்ஷிப். இது ஒரு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இதோட நோக்கம் செமி அர்பன் மற்றும் ரூரல் மார்க்கெட்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை அதிகப்படுத்துறது. இதுல ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. PNBயோட தலைமையகம் நியூ டெல்லி. அதோட டேக்லைன் தி நேம் யூ கேன் பேங்க் அப்பான். அதே மாதிரி எஸ் பேங்க் டேக்லைன் லைஃப் கோ பனாவோ ரிச். இதெல்லாம் பேங்கிங் அவேர்னஸ்க்கு முக்கியம். அருமை. இப்போ நாம குளோபல் எக்கானமி பக்கம் போகலாம். தி $1 trillion கிளப். வால்மார்ட் ஒரு பெரிய மைல்கல்ல எட்டியிருக்கே. ஆமா, அவங்களோட மார்க்கெட் கேப் USD 1 trillion தொட்டு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு டெக் கம்பெனி இல்ல, ஒரு ரீட்டைலர். எக்ஸாக்ட்லி. ஹிஸ்டரியில இந்த சாதனையை செஞ்ச முதல் ரீட்டைலர் இவங்க தான். ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வால்மார்ட் HQ பென்டன்வில், ஆர்கன்சா, US. அதே சமயம் எலான் மஸ்கோ ஒரு சாதனை படிச்சிருக்காரு. ஆமா, அவரோட நெட்வொர்த் USD 852 பில்லியன். 800 பில்லியனை தாண்டிய முதல் தனிநபர் இவர்தான். இதுக்கு முக்கிய காரணம் SpaceX மற்றும் XAI மர்ஜர். இந்திய நிறுவனங்கள்ல ஏதாவது சாதனை இருக்கா? இருக்கு. HMG ஸ்டோன்ஸ். இவங்க இந்தியன் நேச்சுரல் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில ISO 9001.2015 and 5S கோல்ட் கிரேட் சான்றிதழ் பெற்ற முதல் நிறுவனம். எக்ஸலண்ட்.
இப்போ இந்தியாவோட ஜிடிபி அவுட்லுக் கோல்ட்மன் சாக்ஸ் நம்ம வளர்ச்சியை 6.9% கணிச்சிருக்காங்க. ஆமா, இது CY26க்கான கணிப்பு. முன்னாடி 6.7%ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க? முக்கிய டிரைவர் வந்து US இந்தியா ட்ரேட் டீல் தான். இதுல டாரிஃப்ஸ் 25%ல இருந்து 18%ஆக குறைக்கப்பட்டிருக்கு. இதனால நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பா. நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் 0.25% குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்தியா சைனா ட்ரேட் ஒரு ஹிஸ்டாரிக் பீக்க தொட்டிருக்கு. ஆமா, 2025ல டோட்டல் ட்ரேட் வால்யூம் வந்து USD 155.6 பில்லியன். இது நம்ம இந்தியா US ட்ரேட் வால்யூமை விட அதிகம். ஆனா இதுல ட்ரேட் டெபிசிட் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுதான் உண்மை. நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் 9.7% அதிகரிச்சிருந்தாலும் சைனாலேந்து வர்ற எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதி அதிகமா இருக்கிறதால ட்ரேட் டெபிசிட் ரொம்பவே அதிகமா இருக்கு. புரியுது. பிரிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்படன்சி சென்டர், அதாவது BCICல இந்தியா இணைஞ்சிருக்கு. அதோட நோக்கம் என்ன? இதோட நோக்கம் பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில இண்டஸ்ட்ரி 4.0, MSME சப்போர்ட், சவுத் சவுத் கோஆபரேஷனை மேம்படுத்துறது. இதுக்கு இந்தியாவோட நோடல் ஏஜென்சி எது? நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், அதாவது NPC. இவங்களோட பார்ட்னர் வந்து UNIDO, யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி, அடுத்ததா நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ல ஒரு பிரேக் த்ரூ. ஆமா, மகாராஷ்டிரா ப்ராஜெக்ட்ல மகாராஷ்டிரால பால்கர்ல செகண்ட் மவுண்டன் டனல் MT6 உருவாக்கப்பட்டிருக்கு. 454 மீட்டர் லாங், 14.4 மீட்டர் வைட். இது என்ன மெத்தட்ல கட்டப்பட்டிருக்கு? NATM, அதாவது நியூ ஆஸ்ட்ரியன் டனலிங் மெத்தட். இது ஒரு அட்வான்ஸ் டனலிங் டெக்னாலஜி. ஓகே. போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் துறையில என்ன அப்டேட்? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், அதாவது MOPSWS, பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் லைன் BCSL அப்படின்னு ஒரு புதிய என்டிட்டியை உருவாக்கியிருக்கு. அவங்களோட முக்கியமான ப்ராஜெக்ட் தூத்துக்குடியில இருக்கிற VOCP துறைமுகத்துல அவுட்டர் ஹார்பர் கட்டுறது. இதோட ஃபண்டிங் 15,000 crore. கிரேட். கிரீன் எனர்ஜியில இந்தியாவின் முதல் உள்நாட்டு கிரீன் யூரியா பிளான்ட் இது எங்க அமையுது? இது புடிமதாக்கா, ஆந்திர பிரதேஷ்ல அமையுது. பார்ட்னர்ஸ் வந்து NGL, அதாவது NTPC மற்றும் அசாகோ இண்டஸ்ட்ரீஸ். இதோட கெபாசிட்டி எவ்வளோ? 1000 tons per day. இது மாதிரி முதல் முறை நடக்கிற திட்டங்கள் தேர்வுல ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அடுத்ததா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். பெண்ணையார் நதிநீர் பிரச்சனை பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஆமா, இது தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா இடையான சர்ச்சை. ஒரு மாசத்துக்குள்ள ட்ரைபியூனலை அமைக்க சொல்லி சென்டருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில வருது? ஆர்டிகிள் 262 மற்றும் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு பெண்ணையார் ரிவர் கர்நாடகால நந்தி ஹில்ஸ்ல உருவாகுது. சரி. டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல NYPS 2.0னா என்ன? அது நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஸ்கீம் 2.0. இதோட அப்கிரேட் மூலமா எல்லா சிட்டிசன்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுல பங்கேற்கலாம். ஓ, இதுல கிஷோர் சபா, தருண் சபான்னு பிரிவுகள் இருக்கா? ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் இதை நடத்துறாங்க. ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் திறந்திருக்காங்களே. ஆமா, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விமென் இண்டஸ்ட்ரியல் பார்க் 30 ஏக்கர்ல. பார்ட்னர்ஸ் FICC FLO மற்றும் APIIC. அவங்களோட விஷன் ஒன் ஃபேமிலி ஒன் என்டர்பிரனர். அருமையான முன்னெடுப்பு. இப்போ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் 2026 எங்க நடக்குது? துபாய் UAEல நடக்குது. இதோட தீம் வந்து ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ். ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ் 2026ல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியாவோட ரேங்க் 16. ஸ்கோர் வந்து 0.5515. சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்கு. இந்த இண்டெக்ஸை யாரு வெளியிடுறாங்க? வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷன் WIF. இதுல கடைசி இடத்துல சீரியா இருக்கு. ஜியோபொலிட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வருவோம். USஓட ப்ராஜெக்ட் வால்ட் பத்தி சொல்லுங்க. இதோட நோக்கம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்ல சைனாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. சைனா கிட்ட இப்போ 70% மைனிங் கண்ட்ரோல் இருக்கு. இதுக்காக US எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? USD 12 பில்லியன். இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஸ்பெயின்ல ஒரு புதிய சட்டம். 16 வயசுக்குட்பட்டவர்களுக்கு சோஷியல் மீடியாக்கு தடையா? ஆமா, யூரோப்ல இத செஞ்ச முதல் நாடு ஸ்பெயின் தான். உலக அளவுல ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் 2வது நாடு. இது ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கும் போலிருக்கே. நிச்சயமா. அடுத்து குவாத்தமாலால போல்கான் டெ ஃபியூகோ எரிமலை வெடிச்சிருக்கு.
இதனால ஏவியேஷன் வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் காஞ்சார் 13 இது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடக்குது? இது இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் இடையே நடக்கிற ஜாயிண்ட் எக்ஸசைஸ். லொகேஷன்? மிஸ்ஸாமாரி, அசாம். இதோட ஃபோக்கஸ் கவுண்டர் டெரரிசம் மற்றும் அர்பன் வார்ஃபேர். நேவல் டிப்ளாய்மெண்ட் பத்தி என்ன அப்டேட்? நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் ஸ்குவாட்ரனை சேர்ந்த INS டிர், INS ஷார்தூல், INS சுஜாதா, ICGS சாராதி கப்பல்கள் புகெட், தாய்லாந்துக்கு போயிருக்கு. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல நடக்குது? ஆசியான் இந்தியா இயர் ஆஃப் மேரிடைம் கோஆபரேஷன் 2026 ஒட்டி நடக்குது. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் BRO ஒரு ரெஸ்கியூ மிஷன் பண்ணிருக்காங்களே. ஆமா, ப்ராஜெக்ட் சம்பார்க்கின் கீழ் JNKல சட்டர்காலா பாஸ்ல பணியில சிக்கிய 60 பேரை BRO மீட்டிருக்காங்க. இது அவங்களோட முக்கியமான பணிகள்ல ஒண்ணு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. DRDO ஒரு புதிய டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட், அதாவது SFDR டெக்னாலஜி. இது ITR சாந்திப்பூர், ஒடிஷால வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டெக்னாலஜி எதுக்கு பயன்படும்? இது லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏவுகணையோட வேகத்தையும் தூரத்தையும் இது அதிகப்படுத்தும். AIல மோல்ட் புக் அப்படின்னு ஒன்று வந்திருக்கே, அது என்ன? இது ஒரு புதுமையான சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஆனா இது மனிதர்களுக்கு இல்ல. மனிதர்களுக்கு இல்லையா? அப்போ யாருக்கு? AI ஏஜென்ட்ஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. கிரியேட்டர் ஆக்டேன் AI. இதுல 152,000 ஏஜென்ட்ஸ் தன்னிச்சையா டிபேட் பண்ணிக்குது. வாவ், தட்ஸ் ஃபேசினேட்டிங் அண்ட் a bit scary. சரி, இப்போ அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். எஸ் பேங்க்குக்கு புதிய MD அண்ட் CEO யார்? வினாய் முரளிதர் தோன்சே. இவரோட பதவிக்காலம் 3 வருஷம். மணிப்பூர்ல புதிய சீஃப் மினிஸ்டர் ஒயம்நாம் கெம்சாந்த் சிங். இவரு BJPயை சேர்ந்தவர். இதோட மணிப்பூர்ல பிரசிடென்ட்ஸ் ரூல் முடிவுக்கு வருது. மணிப்பூர்ல ஒரு ஃபேமஸ் நேஷனல் பார்க் இருக்கே. கரெக்ட். கீபுல் லம்ஜாவ் AKA தி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். அது மணிப்பூர்ல தான் இருக்கு. அடுத்ததா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். கிராஃபோர்ட் பிரைஸ் 2026 யாருக்கு கிடைச்சிருக்கு? இது நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ்னு சொல்லப்படுது. வீரபத்ரன் ராமநாதனுக்கு கிளைமேட் துறையில கிடைச்சிருக்கு. சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் அது பூட்டானின் குவீன் மதர் கியாலயும் ஆஷி டோர்ஜி வாங்மோ வாங்சக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வச்சதா பக்வாடா அவார்ட்ஸ் 2025ல கிளீனஸ்ட் மேஜர் போர்ட் எது? பாரதீப் போர்ட் அத்தாரிட்டி முதல் பரிசை வென்றது. சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ், ஒபிச்சுவரி, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல என்ன முக்கியம்? ஏஷியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் 2027 நியூ டெல்லியில நடக்குது. லாஸ் ஏஞ்சலஸ் 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு 8 குவார்ட்டர்ஸ் இதிலிருந்து கிடைக்கும். ஒபிச்சுவரி. ஹியூ கேன்சர் ஒரு டிராவல் ரைட்டர் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். 95 வயசுல காலமானார். இம்பார்ட்டன்ட் டேஸ் February 1 to 7 வேர்ல்ட் இன்டர்ஃபேத் ஹார்மனி வீக்கா அனுசரிக்கப்படுது. இது 2010ல UNR ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அருமை. இப்போ நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன குவிஸ் மூலமா டெஸ்ட் பண்ணிடலாம். இன்டெலிஜென்ஸ் ரிவ்யூ கேட்கலாம். முதல் கேள்வி. What is the tax devolution share retained for states by the 16th Finance Commission? 41%. இதுல மாற்றம் இல்ல. Correct. இரண்டாவது. Which US project allocates $12 billion to stockpile rare minerals against China? அது ப்ராஜெக்ட் வால்ட். சரி. மூன்றாவது கேள்வி. For which river dispute has the Supreme Court ordered a tribunal between TN and Karnataka? பெண்ணையார் ரிவர், அதாவது பெண்ணையாறு. Excellent. நான்காவது. Who has been appointed as the new MD and CEO of Yes Bank? வினய் முரளிதர் டோன்சே. Super. ஐந்தாவது கேள்வி. What was the record India-China trade volume in 2025? USD 155.6 billion. Historic peak. கடைசி கேள்வி. Where was the 13th exercise Khanjar conducted? மிசாமாரி அசாம்ல நடந்தது. இந்தியா கிர்கிஸ்தான் ஜாயிண்ட் எக்ஸசைஸ். அருமை. இன்னைக்கு நிறைய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. குறிப்பா இந்தியா ஒரு பக்கம் சீனாவுடன் ட்ரேட் ரெக்கார்ட்ல ஈடுபடுது. இன்னொரு பக்கம் யுஎஸோட ப்ராஜெக்ட் வால்ட் மாதிரி திட்டங்கள் மூலமா அதோட ஆதிக்கத்தை எதிர்கொள்ளவும் முயற்சி செய்யுது. ஆமா, இந்த இரட்டை நிலைப்பாடு.
இந்த இரட்டை நிலைப்பாடு உலக அரங்கில் இந்தியாவின் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இட்ஸ் a key geopolitical question for our times. மேலும் அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ்க்கு எங்க டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த பகுதியில சந்திப்போம்.